வெல்கம் டு மிதின் கேமர் தமிழ். இங்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெட் ரெயில்ஸ், அதாவது டெட் ரெயில்ஸில் ஸ்காட்ச் மோட் தான் விளையாட போகிறோம். நம்ம கூட விளையாடுறதுக்கு ஆகாஷ் வந்திருக்காங்க கைஸ். நான் அந்த போன அப்டேட்டுன்னு நினைக்கிறேன், அதில் ஆர்மர்டு ட்ரெயின் நான் வாங்கிட்டேன். அங்கேருந்து என்கிட்ட பான்ஸ் வெறும் 44 தான் இருக்குது. பாருங்க ஆர்மர்டு, சரி இது டீஃபால்ட் ட்ரெயினாக மேலே இருக்க ஆர்மர்டு டைம், சரி ஆர்மர்டு ட்ரெயின் இதை நான் வாங்கிட்டேன். பாருங்க இவன் அதே கண்டக்டர் தான் வச்சுருக்கான், ஆனால் எந்த கிளாஸ் வச்சுட்டு போனாலும் அது ஒர்க் ஆகாது. அது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல கைஸ். அது கேட்டு என்னடா அடி கோல், நாங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு கோல் வாங்கினேன், அவன்கிட்ட கண்டக்டர்கிட்ட 2 கோல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அது இது பண்ணிட்டோம். பார்த்தா இதாயிடுச்சு. அப்புறம் தெரியாமல் நிறைய தடவை லீவ் பண்ணி ஜாயின் ஆகி கேம் சர்வர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இதாகிட்டான். அப்புறம் போய் யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு போய் கிளாஸ் ஒர்க் ஆகாதுன்னு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கிளிப்பு. அவன்கிட்ட இது வரலன்னு சொல்லிட்டு இது கத்திக்கிட்டே இருப்பான், டே கோலை காணாண்டான்னு. அதுவும் இல்லாமல் இந்த அப்டேட்டில் புதுசாக ஒரு ஜாம்பி வந்திருக்கு கைஸ், அதாவது 6 பேக்ஸ் ஜாம்பி. அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா விளையாடுறது ஸ்காட்ச் மோடு. அவன் என்கிட்ட 2 கோல் இருக்குன்ட்டு நீ ஒரு கோல் வாங்குடான்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோல் வாங்கினேன் கைஸ். பார்த்தா பக்கத்தில் என்னமோ நிறையா தான் இருக்குது, அது என்னதுன்னு நான் பார்க்குறேன் இருங்க. இங்கே பாருங்க கைஸ், பக்கத்தில் என்னமோ இருக்குது. இது அவன் ஏரோன்னு சொன்னான், ஆனால் என்னதுன்னு தெரில, அது எத்தனை ரூபான்னு தெரில. பாருங்க கைஸ், இதுதான் அந்த புது கன்று மேம் வாங்கினது, 50 ரூபாயாம்மா. ஒரு ஷார்ட் கன்னோட விலை இது. இருங்க கைஸ், இதுக்கு அவன் என்ன ஆமோ வரும்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்சு இது ஷார்ட் கன் ஆமோன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட் கன் ஆமோ தான், தெரில, ஆனால் ஷார்ட் கன் ஆமோ தான் நினைக்கிறேன். ஐயோ கெரோசின்னு இல்லைங்க. இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் நான் ஃபஸ்ட்டு அடைக்கிறேன் நம்ம ட்ரெயினை. கேஸ் அந்த கன்று என்கிட்ட குடுறான்னு சொன்னேன், கொடுக்க முடியாதுடான்னு சொல்லிட்டான். இங்கே பாருங்க சுடுறான் பாருங்க. அந்த கன்னை குடுறான்னு சொன்னேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். கேட்டால் ஜிபி முத்து டைலாக் சொல்கிறான். சரியான கோபம் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் எப்படியோ பேசி அந்த கன்னை அவன்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். அதுங்கிட்ட அவனுக்கு நான் இந்த ஷார்ட் கன் ஆமோ வாங்குகிறேன். வாங்குடா ஷார்ட் கன் ஆமோவை, இங்கே சீக்கிரம் வாங்குடா, கலெக்ட் பண்ண. ஓகே, கன்னை என் கையில் கொடு. இந்த கன் ஒரு வித்தியாசமாக இருக்குது கைஸ். கன்னை கொடுறா, இங்கே ட்ராப் பண்ணுறா, சீக்கிரம் ட்ராப் பண்ணுறா, கையில் எடுத்தே ட்ராப் பண்ணலான்டா பண்ணுறா. இங்கே பண்ண ட்ராப் பண்ண தள்ளுங்க. இந்த கன்னை நம்ம டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் எப்படி சுடுதுன்னு. இங்கே ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது, இங்கே சுட மாட்டேங்குது. நல்லா இருக்குது கைஸ். இது ஒரு புல்லட் தான் லோட் பண்ண முடியுமோ தெரில. அவன்கிட்ட நான் இதுவும் ஆமாவும் கேட்கல, அவன்கிட்ட போய் எடுத்துக்க சொல்லிட்ட கன்னை ட்ராப் பண்ணிட்டேன். சரி டே கோலை காணாண்டான்னு சொன்னான். நான் ட்ரெயினில் போட்டிருப்பேன் போய் பாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கைஸ் என்கிட்ட. ட்ரெயினில் பார்த்தா இல்லை, ஏன்னா இல்லை கிளாஸ் ஒர்க் ஆகாதுன்னு தெரியாது. அதுங்கேட்டி தான் கைஸ், அதுங்கேட்டி இந்த சர்வரை விட்டு நாங்கள் லீவ் ஆயிடுவோம் இப்போது கைஸ். அந்த இன்னொரு சர்வருக்கு வந்தாச்சு. இங்கே கோல் வாங்கிட்டேன். அவன் அப்பயும் தெரியாது கைஸ் கோல் வராதுன்னு. அங்கிட்ட தான் நான் ஒரு கோல் வாங்கிட்டேன், அவன் 4 கோல் வாங்கிட்டான். திருப்பியும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு போய் நாங்கள் கண்டக்டர் கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் அவன்கிட்ட சொன்னேன், டேய் இந்த மாதிரி ஒர்க் ஆகாதுடான்னு. அங்கேட்டி நாங்கள் ஸ்டார்டிங்கில் 4 கோல் வாங்கிட்டோம். இப்போ போயிட்டு அவன் அந்த பேப்பர் எடுத்து அடைடான்னு சொன்னான். எனக்கு அடைக்க தெரியாது, நீயே அடைறான்னு சொன்னான். அங்கேட்டி பேப்பர் எடுத்து நான் அடைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போய் கோலை ஃபில் பண்ணிடுவோம் கைஸ். இது 3 கோல் இருந்தால் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டுக்கே போகாது, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ட்ரெயின், பிக்கப்பும் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுங்காட்டி கைஸ் இது கொஞ்சம் 4 கோல் இருந்தால் தான் இது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டே போக முடியும். டிஃபால்ட் ட்ரெயினில் நீங்கள் 3 கோல் இருந்தாலே ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டுக்கு போயிடலாம், ஆனால் இதில் 4 வேணும். அதுதான் எனக்கும் தெரில. நான் நிறைய தடவை சோலோலாம் ட்ரை பண்ணிட்டேன், 3 கோல் வாங்கி சோலோவில் போய் பல்பு தான் வாங்கினேன் கடைசியில். அதுங்காட்டி தான் கைஸ் ஸ்டார்டிங்கில் கிடைக்கிற காசை வச்சு நீங்கள் கோல் வாங்கிடுங்க, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் போயிட்டு நியூஸ் பேப்பரை வச்சு அடைச்சி விட்டுறேன் கைஸ் இந்த இடத்த. ஓகே, இதை நான் உங்களுக்கு புது ட்ரிக் ஒன்று சொல்கிறேங்க கைஸ். இப்படி சைடில் வச்சுருங்க. இங்கே இந்த சைடில் ஒன்று, அப்புறம் அந்த சைடில் ஒன்று, சென்டரில் ஒன்று. இங்கே
இந்த சைடில் ஒன்று இருங்க கரெக்டாக வச்சு வெல்டு பண்ணுறேன் நான். இவன் வேறு குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே வெல்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் லைட்டாக ஹேங் ஆயிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளணுமா? ஓகே, இங்கே வெல்டு பண்ணிடலாம் இதை. நெக்ஸ்ட்டு சென்டரில் கைஸ், இதில் தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவேன். கொஞ்சம் உள்ளே வைக்கணும் கைஸ் அதை, அதாவது கொஞ்சம் சென்டராக பார்த்து வைக்கணும். இதில் பாருங்க என்ன காமெடி நடக்குதுன்னு பாருங்க. நீங்கள் இதில் தப்பு பண்ணிடுவேன், பெருசாக ஒரு ஹோல் வச்சுருவேன் கைஸ். இதில் அந்த வாட்டுக்குள்ளே வேர்வூல்ஃபே பூந்து வரலாம் அந்தளவுக்கு வச்சுடுவேன். இங்கே கன்ஸ்மித்து பார்த்தான் கைஸ் அவன். சரின்னு சொல்லிட்டு கன்ஸ்மித்துக்குள்ளே லூட் அடிக்கலான்னு போனோம். டேய் நான் வந்து டேலண்ட்லேருந்து சுடுறேன், நீ உள்ளே போயிட்டு ஜாம்பிஸை கூட்டிகிட்டு வாடான்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன் கைஸ். உள்ளுக்குள்ளே ஃபயர் ஜாம்பி பார்த்து துரத்திட்டு வரா. டேய் ஃபயர் ஜாம்பி சுடுறான்னு சொல்கிறேன். டேய் கன்று சுட மாட்டேங்கிறான்னு சொல்கிறான். அப்புறம் டேய் சைடில் அமுத்துறான்னு சொன்னதுக்கு சுடுறான். ஐயோ உலகிச்சு, ஐயோ ஜாம்பி பற்றி விட்டுருச்சுடா. டேய் இதுக்கு தாங்க சொல்கிறது. இப்போ உள்ளே வந்து நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே வந்துருச்சு கை ஜாம்பி. அதான் சொன்னேன் கொஞ்சம் பெரிய ஹோலாக நான் வச்சுட்டு. அவன் அதை அடிச்சிட்ருக்கான், அது சாகவே மாட்டேங்குது. ஹெல்த்து பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறதுக்கு பாதியிலேயே நின்றுச்சு. சரி நானும் ஷவல் எடுத்துகிட்டு போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே செத்து போயிட்டான். டேய் என்னோடய பேக்கில் பேண்டேஜ் இருக்கும் எடுத்து ரிவே பண்ணுறான்னு சொன்னான். சரி நானும் இந்த ஜாம்பி அடிக்கலாம் நடித்தா அதுக்கு சாகவே மாட்டேங்குது. மேலே ஹெல்த் மட்டும் அப்படியே இருக்குது, காட்டுறேன் பாருங்க. ஹெல்த் மட்டும் அப்படியே இருக்குது. சரி இந்த ஜாம்பி சாகாதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து அவனை ரிவே பண்ணலான்னு போயிட்டேன். பேண்டேஜ் எடுத்து ஃபஸ்ட் நம்ம அவனை ரிவே பண்ணிடுவோம். இங்கேருந்தே அப்படியே ரிவே பண்ணி விட்டவனை. அப்புறம் அந்த ஜாம்பி எந்திரிச்சு வந்து அடிக்கும். இதுதான் கைஸ் நடக்கும். இது நான் அப்புறம் போய் அந்த ஜாம்பி அடிக்கலான்னு பார்ப்பேன். இங்கே இதுதான் அந்த ஜாம்பி அப்படியே பக்காயிருங்க கைஸ். இதெல்லாம் பக்காய் நின்றும் அந்த ஜாம்பி. அவன் போய் அவனோட லூட் எடுக்கிறேன்னு போயிட்டான். அப்புறம் அவன் வந்து உள்ள இடையே 2 நார்மல் ஜாம்பி இருக்குது, நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீ டேரண்ட்டை வச்சு சுடுன்னு சொன்னான். சரி நானும் டேரண்ட்டை வச்சு சுடலான்னு டேரண்ட்லேயே உட்காந்து டக்குன்னு வெளில தள்ளி விட்டுருச்சு கைஸ். அவன் டக்குன்னு ஜாம்பியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் டேரண்ட்டில் போய் உட்காந்து நானும் அதே தப்பு தான் பண்ணேன். சென்டரில் சுடுற கைஸ், சைடில் சுடாமல். அந்த சைடில் ஷூட்டுன்னு சொல்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டு தான் சுடணும். நாங்கள் சைடில் அமுத்திட்டு இருப்போம், உங்களுக்கு அன்லாகில் காமிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்னால் ஏற முடியல டேரண்ட்டில். டேய் சுடுறான்னு கத்திட்டு இருக்கேன், ஏற முடியல. இப்போ இருக்கு நான் டேரண்ட்டு தொட்டுகிட்டே தான் இருக்க, சுட மாட்டேங்குது. அப்புறம் சைடில் இந்த இடத்துல தொடணும். சரி ட்ரெயின்குள்ளே வந்து சுட முடியுமோன்னு பார்க்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே சுட முடியல, அவன் செத்து போயிட்டான். சரி என்னாலே வச்சு தப்பிக்க முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடினேன் கைஸ். நானும் செத்துருவேன் இந்த கிளிப்பில். சரி இவனை கொஞ்சம் ஹெல்த்து தான் இருக்கு, அடிக்கலான்னு பார்த்தா என்னை போட்டு தள்ளிடுவான். நான் நெக்ஸ்ட்டு கேமுக்கு வந்துட்டேன். வர வழியில் ஒரு ஷெரிஃப் ஏரியா இருந்துச்சு கைஸ். அந்த ஷெரிஃப் ஏரியாவில் இது கிடச்சிச்சு, ரைஃபிள் கிடச்சிச்சு எனக்கு. அந்த ரைஃபிள் அப்படியே இது பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் ஜாம்பி இருந்தான். அதே போன ட்ரிக் மாதிரி தான் கைஸ். இந்த நேரம் அந்த ட்ரிக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு, டேரண்ட்டை வச்சு சுட்டுட்டோம். இங்கே கன்ஸ்மித் இருக்குது, சரி ரைஃபிள் இருக்கேன்னு சொல்லிட்டு தைரியமாக போகிறோம் கைஸ். எதுவும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். அங்கே ஜாம்பி கண்ணுக்கு தெரியுது, அதை நான் இங்கேருந்தே சுட்டுறேன். ஓகே சுட்டாச்சு, அவ்வளோதான். நான் காலையில் அண்ணனே போகலாம் கைஸ், ஏன்னா இது நைட்டு. இது டே டைம் ஆகிற வரை ஸ்கிப் பண்ணுறேன். அவ்வளோதான் காலையில் ஆயிடுச்சு. வாங்க கைஸ் நம்ம அந்த இடத்துல போய் லூட் அடிக்கலாம். அவனுக்கும் கையில் ஒரு ரிவால்வர் இருக்கும் கைஸ். ஏன்னா அவன் வந்து அதுவும் அந்த இதில் தான் இருந்துச்சு. ஆனால் நான் அவனுக்கு புல்லட் இருக்காது, வெறும் அதில் 15 புல்லட் தான். 15 புல்லட்டா? இல்லை 24 புல்லட் தான் இருக்கும். ஏன்னா அவன் 24 புல்லட் தான் அந்த இதில் இருந்துச்சு. இங்கே உள்ளுக்குள்ளே மில்க் இருக்குது கைஸ். எனக்கு வேறு நைட் அந்த ஒரு ஜாம்பி வந்து நான் அடிச்சிருச்சு, அந்த கிளிப்பை கட் பண்ணிட்டேன். நைட்டு ஒரு ஜாம்பி வந்து அடித்து அது ஒரு அளப்பறை ஹெல்த்து கம்மியாயிடுச்சு. சரி இந்த பாலை ஊற்றினா இதாகும், இது பாலும் பிளட்டும் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மேலே படித்தேன் கைஸ், நம்ம பாலை ஊற்றி இது பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெல்த் ஏறும், ஸ்னேக் ஆயில் குடித்த மாதிரி ஹெல்த்து ஸ்பீடாகும்னு இப்போ கேள்விப்பட்டேன். இங்கே அது நின்னா ஒன்றுமே ஆகலை, வெறும் பிளட்டு தான் இருக்குது, மில்கை காணோம். கைஸ் மில்க் மேன் கிளாஸ் வச்சுட்டு வந்தால் தானே இதாகும். அது மில்க் மேன் கிளாஸ் வச்சுட்டு வந்தால் தான் வரும், நான் மறந்துட்டேன். ஆனால் என்ன இல்லை, மில்க் மேன் கிளாஸ் வச்சுட்டு வந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இது ஸ்காட்ச் அனர்த்மோடு. ஆனாலும் இந்த பாட்டிலை விற்றா நம்மளுக்கு 30 ரூபா கிடைக்கும் கைஸ். எம்டி பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஃபுல் பாட்டிலாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு 30 ரூபா கிடைக்கும் கைஸ்.
சரி ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி போகலாம் கைஸ். இந்த இடத்த விட்டு நம்ம வில்லேஜில் லூட் அடிப்போம். நான் வில்லேஜிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வில்லேஜுக்கு வந்தாச்சு. என்னோடய ஹெல்த்தும் எல்லோவில் ரெக்கவரி ஆகிடுச்சு. இருங்க கைஸ், கையை பாருங்க கைஸ். அவனும் தான் எங்கூட சேர்ந்து அடி வாங்கினான். அவன் வெள்ளையாக இருக்காடா. கருகருன்னு ஆகிட்டேன் கைஸ், கருகருன்னு ஆகிட்டேன் கைஸ். இங்கே ஃபஸ்ட் நம்ம இங்கே அவுட்டரில் இருக்கிற ஜாம்பியில் ரைஃபில் வச்சு விட்ருவோம். நம்ம நார்மல் இதில் நம்ம எந்த கிளாஸும் வைக்காமல் நார்மலாக அடித்தாலே 2 புல்லட்டில் செத்துருவானுங்க. ஆனால் இந்த கார்ட்டூன் எர்த் மோடில் ஜாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க கைஸ் ஹெல்த்தை. அதாவது ரைஃபிள்லேயே 3 புல்லட் பாடி ஷாட் அடித்தா தான் சாவான். வழக்கம் போல் ஹெட் ஷாட், ஒரு ஹெட் ஷாட் அடித்தாலே செத்துருவான். ஆனால் என்ன ரிவால்வர் அவன் தான் பாவம், 5 புல்லட் ஆகுது பாடி ஷாட் அடித்தாலே. இதில் என்னன்னு தெரில. ஆமடு ஜாம்பி செத்துட்டான், அவ்வளோதான். என்னன்னு தெரில கைஸ். இப்போ இந்த ஆமடு ஜாம்பி நான் 3 புல்லட்லேயே கொண்டுட்டேன் பாடி ஷாட்டில். தெரில, பாருங்களேன் ஒரு செகண்டு. இவன் 2 புல்லட்டில் செத்துறான். இங்கே பாருங்கள், அந்த ஆமடு ஜாம்பி இருக்குல்ல, அது 3 புல்லட்டில் கொண்டுருவேன். 1 2 இங்கே பாருங்கள் 3, அவ்வளோதான். 3 புல்லட்லேயே செத்துருச்சு. அதான் எப்படின்னு தெரில. ஏற்கனவே அவன் சுட்டு வச்சுருப்பானோ தெரியலையே கைஸ். ஆனால் ஆமடு ஜாம்பி 3 புல்லட்லேயே செத்துருச்சு. அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் அவன்கிட்ட ட்ரெயின்லேயே உட்காந்து டைம் எத்தனைன்னு பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா நாங்கள் இங்கே வரப்போ 2 மணி ஆச்சு. 7 மணி ஆச்சுன்னா சொல்கிறேன்னு சொன்னேன். 7 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னான். ட்ரெயின்குள்ளே போயிட்டு காலையில் வருவோம் கைஸ் இங்கே. ஏன்னா நைட்டில் இருந்தால் டேஞ்சர். கெரோசின் பாருங்கள் 100 இருக்குது. ஒரு அடி அடித்தாலும் செத்துருவேன் நான் கைஸ். ட்ரெயின்குள்ளே வந்துச்சு. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. ட்ரெயின்குள்ளே வர்றான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவனையும் கூட்டிகிட்டு வந்தேன். கடைசியில் பாருங்க என்ன இதுன்னு ஒன்றும் ஆகாது. எல்லாத்தையும் லூட் அடித்து எடுத்துருவோம். உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறேன் பாருங்கள். கைஸ் வில்லேஜ் லூட் அடிச்சுட்டு ட்ரெயினுக்கு வந்தாச்சு கைஸ். நான் எப்பவும் வழக்கமாக சொல்கிறத மறந்துட்டேன் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க கிட்டத்தட்ட தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். கைஸ் எதுக்காக நைட்டு அந்த இடத்துல சர்வே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வில்லேஜ் இருந்துச்சு கைஸ். அவன் பார்த்துட்டு பெரிய வில்லேஜா வாடா ஓடிடலான்னு சொன்னான். நான் அதை கேட்காம ஏதாவது புல்லட் இருக்குது, 2 பேர்ட்டையுமே ரைஃபிள் இருக்குது, லூட் அடிப்போம்னு சொல்லிவிட்டு அடித்தோம் கைஸ். கடைசியில் ஒன்றும் ஆகலை பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு வர எல்லாத்தையும் ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு விட்டுட்டேன். இங்கே ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்கான். இந்த நேரத்தில் ரீலோட் ஆகுது. அவன்கிட்ட அடிக்காதடா ஷவல் வச்சு முடிச்சிக்கலாம், எதுக்கு புல்லட் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். கேட்காம முடிச்சிட்டான். சரி இங்கே கன்று வச்சுட்டு வந்தவன் ஒன்று முடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு இந்த டேஞ்சரஸ் காயே இவன் தான் கைஸ். அந்த ஃபயர் ஜாம்பி வந்து சொலுத்துன்னு ஒரு அடி அடித்தடா போதும். 100% கெரோசின் வேறு இருக்குது. முடிஞ்சிடும், சோலி முடிஞ்சிடும் அந்த ஸ்பாட்லேயே. சரி அங்கே ஒரு ஃபயர் ஜாம்பி இருக்கான், அவனை அடிக்கலான்னு பார்ப்பேன் கைஸ். பின்னாடி வந்து அடிப்பான் பாருங்க பொடனியோட. அவ்வளோதான் சொன்னேன்ல. இங்கே பாருங்க 100% கெரோசின் இருக்குது. 100% கெரோசின் தான் நான் அடி வாங்கினேன். பாருங்கள் இன்னும் என் மேலே ஃபயர் எரிஞ்சிட்ருக்கு. நான் சாகிற வரைக்கும் இருக்கும் அந்த ஃபயரு. காட்டுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்க, நான் எப்படியாவது பேண்டேஜ் அங்கேயே இருந்தால் கொண்டு வந்து நிறையவே பண்ணி நான் செத்துருவேன்னு சொன்னேன். செத்துட்டேன். அவன் பாருங்க அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கான் கைஸ். நானும் சாக போகிறேன்டான்னு கைஸ். இப்போ வெளியே போனவன் தான் பேண்டேஜ் எடுக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவ்வளோதான், அப்படியே மேலே போயிட்டான்.
கைஸ் பை ஃப்ரம் எம்ஜிடி பாய் பை கைஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.